இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 திருதிச் செய்திகளை பார்க்கலாம். செயற்கைக்கோள் அளிப்பு ஏவுகணை சோதனை குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றியதில் தேர்தல் விதிமீறல் இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விண்ணில் செயல்பாட்டில் உள்ள செயற்கைக்கோளை அளிக்கும் ஏவுகணையை விஞ்ஞானிகள் தயாரித்துள்ளனர். இதன் சோதனை வெற்றி பெற்றது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடந்த புதன்கிழமை உரையாற்றினார். பிரதமரின் இந்த அறிவிப்பு தேர்தல் விதிமுறை மீறல் என்று தேர்தல் ஆணையத்திடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி புகார் அளித்தார். இதுகுறித்து ஆய்வு செய்ய சந்தீப் சக்சேனா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கையை தொடர்ந்து தேர்தல் விதிமீறல் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரியங்கா காந்தி கடந்த சில நாட்களாக சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அயோத்தியில் பிரியங்கா காந்தி தலைமையில் பிரம்மாண்ட பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையொட்டி காரில் பிரியங்கா காந்தி பேரணியாக அழைத்துச் செல்லப்பட்டார். அப்பொழுது வழிநெடுக அவர் மீது ஆயிரக்கணக்கானோர் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கார்த்திக் சிதம்பரத்தின் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஐஎன்எக்ஸ் மீடியாவுக்கு அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதில் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் கார்த்திக் சிதம்பரத்தின் 22 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடும் நிலையில் அமலாக்கத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை விவாத பொருளாக மாறியுள்ளது. பட்டேல் சமூகத்தினருக்காக போராடியவரும் அண்மையில் காங்கிரஸில் இணைந்தவருமான ஹர்திக் பட்டேல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு கலவரம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதே இந்த சிக்கலுக்கு காரணம். வரும் 4ஆம் தேதிக்குள் இந்த வழக்கில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்பதால் ஹர்திக் பட்டேல் போட்டியிட வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளது. இதையடுத்து அவர் காங்கிரசுக்கு வாக்கு மட்டுமே கேட்க முடியும். அசாம் மாநிலம் சிவ்சாகர் மாவட்டத்தில் பசுவின் உடலில் இருந்த இறைச்சியை உண்ட 50 கழுகுகள் உயிரிழந்தன. பல கழுகுகள் உயிருக்கு போராடி வந்தன. உள்ளூர் மக்கள் கழுகுகளை காப்பாற்ற முயன்றனர். எனினும் பெரிதாக பலன் ஏதும் இல்லை. இந்த கழுகுகள் இமயக்கிரவன் வகை கழுகுகளாகும். இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன என்பது பலரின் கேள்வியாக மாறியுள்ளது. அடுத்தடுத்து அரிய வகை கழுகுகள் உயிரிழந்ததால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தென்மண்டல ஐஜி, நெல்லை டிஐஜி மற்றும் குமரி, ராமநாதபுரம், நெல்லை மாவட்ட எஸ்பிக்கள் ஆகியோர் 4 வாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் ஆயுதப்படை காவலர் கோவிந்தசாமி தாக்கல் செய்த மனுவில் நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டும் பணப்பலன் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிரகாஷ், புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேரில் ஆஜராக காவல் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஎஸ்பி காதர் பாட்ஷா மனு தாக்கல் செய்துள்ளார். சிலை கடத்தல் வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன், ஆதி கேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது காதர் பாட்ஷா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஆஜரான காதர் பாட்ஷா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி கைது செய்த பொன் மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்த வாரம் விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கஜா புயல் வீசியதில் இருந்து இதுவரை எந்த நிவாரணமும் கிடைக்காத நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சில கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். சேது பாவச்சத்திரம் அருகே உள்ள கொடிவயல், மரக்காவலசை, பாலாவயல் உள்ளிட்ட பகுதி மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சுவரொட்டிகள், பதாகைகள் வைத்துள்ளனர். சொந்த ஊரிலேயே அகதிகளைப் போல வாழ்வதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். விழுப்புரத்தில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவுக்கு தகுந்த பாதுகாப்பும் அனுமதியும் வழங்க வேண்டும் என்று திருநங்கைகள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு கூவாகம் திருவிழா தேர்தல் நேரத்தில் வருவதால் தேர்தல் விதிகளை தளர்த்த வேண்டும் என்றும் திருநங்கைகளுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 8 அதிகாரிகள் நடத்திய இந்த சோதனையில் இடைத்தரகர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பாலாஜி என்பவரின் புகாரை அடுத்து கார்த்திக், தீபன் ஆகியோர் பிடிபட்டனர். இந்த அலுவலகத்தில் அதிக அளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்தது. தமிழகம் புதுச்சேரியில் சுமார் 10 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. கணிதம் மற்றும் அறிவியல் வினாத்தாள்கள் கடினமாக இருந்ததால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் சமூகவியல் தேர்வுடன் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிந்தது. இதனால் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பிரியாவிடை பெற்றனர். திருப்பூரில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பேனாமை மற்றும் வண்ண பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். மதுரையில் டிக்கெட் எடுக்க மறுத்ததாக நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. RS மங்கலத்தில் இருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மதுபோதையில் இளைஞர் ஒருவர் டிக்கெட் எடுக்காமல் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் பேருந்து மீது கல்வீசி தாக்கினார். இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்து நொறுங்கியதில் நடத்துனரும் பயணி ஒருவரும் காயமடைந்தனர். இதையடுத்து சக பயணிகள் அந்த இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குடிபோதையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் ரகு என்ற கட்டட தொழிலாளி சாலையில் நடந்து சென்றபோது பேருந்து மோதி உயிரிழந்தார். இதையடுத்து ரகுவின் குடும்பத்திற்கு 18,88,000 ரூபாய் வழங்குமாறு கிருஷ்ணகிரி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் காப்பீட்டு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், பொங்கியப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இழப்பீட்டுத் தொகையை 25,30,000 ரூபாயாக அதிகரித்தனர். மேலும் வாகன ஓட்டிகளின் கவனக்குறைவால் சாலையில் நடந்து செல்வோரும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்படுவதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் அழகமாநகரில் செயல்படும் கிராம சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் குழுவாக விமானத்தில் பறந்து மகிழ்ச்சி அடைந்தனர். கற்பக விநாயகர் சுய உதவிக் குழுவில் ஏற்படும் லாபத்தில் ஒரு தொகையை சேமித்து வைத்து அதன் உறுப்பினர்கள் சுற்றுலா செல்வது வழக்கம். அவர்கள் இம்முறை மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பறக்க முடிவு செய்தனர். இதன் மூலம் விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற நெடுநாள் கனவு நிஜமாகி உள்ளதாக பெண்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். பெற்ற மகன்கள் தங்களை விமானத்தில் கூட்டிச் செல்லவில்லை, ஆனால் குழுவாக செயல்பட்டு பெண்கள் பறந்துள்ளனர் என்று கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த அகரம் தென்னில் தொழிலதிபர் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கீழ்கட்டளையைச் சேர்ந்த தொழிலதிபர் பழனிசாமியை காணவில்லை என்று அவரது மனைவி புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் நடத்திய விசாரணையில் சேலையூரில் உள்ள ஆன்மீக பீடத்திற்கு அடிக்கடி சென்று வந்ததும் அதன் நிர்வாகி ரஞ்சித் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே முள்ளாங்காடு வனத்துறை சோதனைச் சாவடி அருகே குமாரசாமி என்பவரை ஒற்றை யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவிலுக்கு சென்றுவிட்டு காட்டுப்பகுதியில் இயற்கை உபாதையை கிழிக்க அவர் சென்றபோது இந்த துயரம் நேரிட்டது. இதே இடத்தில் ஏற்கனவே ஒற்றை யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து ஆலாந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் வடகவுஞ்சி பிரிவு அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயால் சாலைகளில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அந்த வழியாக வாகனங்களில் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். கொடைக்கானலில் பகலில் கடும் வெயிலால் புதர்கள், செடிகள், மரங்கள் காய்ந்து வருகின்றன. இதனால் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுகிறது. தொடர்ந்து எரிந்த தீயின் காரணமாக பொதுமக்களுடன் வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து தீ பரவாமல் தடுக்க கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தாய்லாந்து உயிரியல் பூங்காவில் குளத்திற்குள் தவறிவிழுந்த யானைக்குட்டிகள் வனத்துறையினர் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டன. அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தப்லேன் உயிரியல் பூங்காவில் உள்ள குளத்தில் 6 யானைக்குட்டிகள் தவறிவிழுந்தன. குளத்தில் சேரும் சகதியுமாக இருந்ததால் யானைக்குட்டிகள் வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. இதனை பார்த்த வனத்துறையினர் யானைக்குட்டிகள் வெளியேறும் வகையில் குளத்தின் ஒரு பகுதியில் மண்ணை அகற்றினர்.
இதனால் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் யானை குட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக குளத்திலிருந்து வெளியேறின. அமெரிக்காவின் வாஷிங்டனில் செர்ரி பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. இங்குள்ள தேசிய பூங்காவில் இருக்கும் யோஷினோ செர்ரி மரங்களில் வண்ணமிகு பூக்கள் பூத்திருக்கின்றன. இதனை காண தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் பூங்காவிற்கு வந்து செல்கின்றனர். இந்த செர்ரி பூக்களானது கண்களுக்கு விருந்தளிப்பது மட்டுமின்றி மனதுக்கு ரம்மியமான சூழலை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இருந்து இலங்கையின் மன்னாருக்கு கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்படும் 1200 கிலோ புகையிலை மீட்கப்பட்டது. கடலில் 3 மாதங்களில் மட்டும் 8 முறை பொருட்கள் மிதந்து வந்துள்ளன. இது தொடர்பாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை பிடிபட்ட புகையிலை பொருட்களின் எடை 8000 கிலோ இருக்கும் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.